தற்போது பல ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர மத்தியஸ்தம் செய்ய தான் தயாராக இருப்பதாக, அமெரிக்கா உதவ தயாராக இருப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்தே ட்ரம்ப் முதலில் இது எங்களுடைய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தொடர்ந்து இதற்காக அமெரிக்கா செயல்பட்டு வந்திருக்கிறது அப்படின்றத நேற்று புரிந்து கொள்ள முடிந்தது. முதல்ல ட்ரம்ப் தான் சீஸ் ஃபயர் அப்படின்றத அறிவிச்சிருந்தார். இப்போ இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையில அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய முழு அறிவிப்பு என்ன, சாராம்சங்களை விளக்குங்க. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருப்பார்கள் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் உலகிலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது. பாகிஸ்தானிலும் ஜனத்தொகை குறைவாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்தியா பாக் யுத்தம் நடந்திருந்தால் அதிலே பாகிஸ்தான் இந்தியா இரண்டு நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் எனவும், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தால் இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதற்காக அவர் இரண்டு நாடுகளின் தலைமைக்கும் பாராட்டு அளித்துள்ளார். அதாவது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி, பாகிஸ்தானின் பிரதமரான சவாஸ் ஷெரீப் ஆகியோருக்கு டொனால்டு ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இது மிகவும் சிறப்பான செயல் எனவும், நீண்ட நெடுங்காலமாக நீடித்து வந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் எனவும் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு காரணமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுடனும் கூடுதல் அமெரிக்க வர்த்தகத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய போவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தெல்லாம் எந்த விதமான விவாதமும் நடைபெறவில்லை. போரை நிறுத்தினால் கூடுதல் வர்த்தகத்துக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றெல்லாம் பேசப்படவில்லை. இருந்தாலும் அப்படி செய்ய போவதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவராகவே இந்த விஷயத்திலே அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய முன் வந்தது, இத்தகைய ஒரு பயங்கரமான போரை நிறுத்தியது அமெரிக்கா தான், டொனால்டு ட்ரம்ப் தான் அதை செய்து காட்டியிருக்கிறார் என்று அவருக்கு நற்பெயர் வர வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்காவில் இருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் தான் டொனால்டு ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளின் தலைமைக்கும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலாக வர்த்தகத்துக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்.